சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் வழக்கு தொழிலதிபரிடம் சிபிசிஐடி விசாரணை. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் தனசிங் கடந்த மே 4ஆம் தேதி தோட்டத்தில் மர்மமான முறையில் சடலமாக கிடந்தார். வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். சிபிசிஐடி கூடுதல் டிஜிபி வெங்கட்ராமன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயக்குமார் எழுதியதாக கைப்பற்றப்பட்ட கடிதங்களில் தொழிலதிபர் ஆனந்தராஜ் என்பவர் பணம் தர வேண்டியிருப்பதாக ஜெயக்குமார் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி போலீசார் ஆனந்தராஜுக்கு சம்மன் அனுப்பினர். அதன் பேரில் நெல்லை மாநகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆனந்தராஜ் ஆஜரானார். அவரிடம் அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தினர். கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அறிக்கை. பல ஆண்டுகளாக கட்டி காக்கப்பட்ட அதிமுக இன்று பிளவுற்று கிடக்கும் இதே நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 11வது தொடர் தோல்வியை வரவு வைக்கப் போகிறோமா, அல்லது ஒன்றுபட்ட அதிமுக என்ற கம்பீர மிடுக்கோடு கட்சியை வெற்றி பாதைக்கு மீண்டும் அழைத்து வரப்போகிறோமா என்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி நிற்கிறது. கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்கக்கூடாது. கட்சியை கைப்பற்றிக் கொள்வதை விட கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். மணல் கடத்தும் கேரள லாரி திமுக அரசு என்ன செய்கிறது? கேரளாவில் மலை மற்றும் ஆறுகளிலிருந்து கனிம வளங்களை அள்ள தடை விதிக்கப்பட்டிருப்பதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுவது தொடர்கதையாக நடக்கிறது. மணல், கல் உள்ளிட்ட கனிம வளங்களை கடத்தும் கேரள லாரிகள் அதிவேகத்தில் பறப்பதால் விபத்துகள் தொடர்கதையாக நடக்கின்றன. தென்காசி அருகே மண்ணள்ள சென்ற கேரள லாரி நேற்று தனியார் பஸ் மீது மோதியதில் பஸ்ஸில் இருந்த ஒரு குழந்தை உட்பட 3 பேர் இருந்தனர். விபத்தை ஏற்படுத்திய கேரள லாரியின் வீடியோவை வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது: தென்காசி மாவட்டத்தில் தனியார் பேருந்தின் மீது கனிம வளங்களை கொண்டு செல்லும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களிலிருந்து கேரள மாநிலத்துக்கு கனிம வளங்கள் அனுமதி பெறாமலும் அனுமதிக்கப்பட்டதை விட மிக அதிக அளவிலும் கடத்தப்பட்டு வருவது தொடர்கதையாக இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் இன்னலுக்குள்ளாவதோடு சாலைகளும் பெருமளவில் பாதிப்படைகின்றன. விபத்தை ஏற்படுத்திய இந்த லாரி குறித்த விசாரணை உரிய முறையில் நடைபெற வேண்டும் என்றும் அனுமதி இல்லாமல் தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கனிம வள கடத்தலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். இத்தாலி சென்றார் பிரதமர் மோடி. G7 மாநாட்டில் இன்று உரை. இத்தாலியின் பஷானோ நகரில் உள்ள அபுலியாவில் G7 நாடுகளின் உச்சி மாநாடு நடக்கிறது. நேற்று தொடங்கிய மாநாடு 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போர் ஆகியவை முக்கிய விவாதப் பொருளாக உள்ளது. இந்நிலையில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலி சென்றார். இன்று நடக்கும் G7 கூட்டத்தில் மோடி உரையாற்றுகிறார். இந்தியா இத்தாலியின் உறவை பலப்படுத்துவதிலும் இந்தோ பசிபிக் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் உறுதியாக இருக்கிறோம். உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் மற்ற தலைவர்களையும் சந்திக்க ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். G7 மாநாட்டின் கலந்துரையாடலின் போது செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் விவகாரங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த மோடி திட்டமிட்டுள்ளார். தமிழிசை அமித்ஷா விவகாரம் ஜாதியை இழுக்கும் காங்கிரஸ். ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற போது மேடையில் அமித்ஷா, தமிழிசை இடையே நடந்த உரையாடல் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழிசையை கை நீட்டி அமித்ஷா கண்டித்ததாக தகவல் பரவியது. ஆனால் அதை திட்டவட்டமாக தமிழிசை மறுத்தார். இந்த விவகாரத்தில் திடீரென ஜாதியை கோர்த்துவிட்டு இருக்கிறது காங்கிரஸ். அக்கட்சியின் சட்டசபை குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூறியது: காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சியில் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு தனி மதிப்பளிக்கக்கூடிய கட்சி. ஆனால் அதாவது பொது மேடை, அது அரசு விழா. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் முதல்வராக பதவியேற்பு விழாவில்
அது அதாவது முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் வந்து மேடைக்கு போகக்கூடிய டைமில் அவங்கள அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களை கூப்பிட்டு கைச்சூண்டி ஒரு தமிழ் பெண்மணியை அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் கண்டிக்கிறோம். என்றால் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பிஜேபி வந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தமிழ் பெண்மணி ஒரு தாயை வந்து போல மதிக்கக்கூடியவர்களை இப்படி கைச்சூண்டி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு அநாகரிகமான செயல். அதை நிச்சயமாக நாங்கள் கண்டிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த காலங்கள்லையும் சரி இப்பவும் சரி இதே பிஜேபி அரசாங்கம் மணிப்பூரில் என்ன நடந்தது, பெண்களுக்கு என்னென்ன அநீதி நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது, இன்றைக்கு ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட நாடார் இனத்தினுடைய பெண்மணி அவங்களே வந்து இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை இன்றைக்கு கைச்சூண்டி அவர்கள் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே நாடார் நீங்கள் சொல்கிறாரு அவங்களுக்கு தான் ஆளுநர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் இல்லை ஆளுநர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயம் அவங்களுடைய அவங்க கட்சியில் வந்து உள்கட்சியில் பிரச்சனை இருந்தால் அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கலாம். இது வந்து அரசு ஒரு பதவியேற்பு விழாவில் வந்து அவங்க போயிட்டு இருக்கக்கூடியவங்களை அழைச்சி ஒரு கைச்சூண்டி பேசியிருக்காங்கன்னா அது நாங்கள் நிச்சயமாக வந்து அது பெண்களுக்கு எதிரான ஒரு நிலை அங்கே இருக்கிறது. அதனால் நாங்கள் அதை வன்மையாக நாங்கள் அமித்ஷா அதுவும் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை ஒரு உள்துறை அமைச்சர் அவரே வந்து இப்படி கைச்சூண்டி பேசியிருக்காங்கன்னா அதுவும் வந்து ஒரு அரசு விழாவில் பேசுகிறாங்க. நிச்சயமாக அது அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் எல்லாம் இதுதான். ஏன்னா வந்து எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி. இப்போ அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம்னு சொல்லுவதை விட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. ஆனால் அவங்க கட்சியில் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நேற்று நடந்த அந்த விழாவில் நடந்த விஷயம். மோடி 3.0 அரசு முதல் பட்ஜெட் முழுக்க ரகசிய வேலை. பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் 24இல் துவங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்கிறது. ஜூலை 3வது வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக பட்ஜெட் தயாரிப்பு பணி மிக ரகசியமாகவே நடக்கும். இந்த ஆண்டும் அதே நடைமுறை பின்பற்றப்படுகிறது. பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் துவங்கிவிட்டன. இதற்காக நிதி அமைச்சகம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நிதி அமைச்சக அலுவலகத்துக்கு பார்வையாளர்கள் வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது. முழுக்க ரகசியமாக பட்ஜெட் தயாரிப்பு பணி நடக்கிறது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இவர் ஏற்கனவே 5 முழு பட்ஜெட், ஒரு இடைக்கால பட்ஜெட் என 6 பட்ஜெட்டுகளை தொடர்ந்து தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை சமன் செய்துள்ளார். இப்போது 7வது பட்ஜெட்டை தாக்கல் செய்து மொரார்ஜி சாதனையை முறியடிக்க உள்ளார். நாட்டின் முதல் பெண் ராணுவ அமைச்சர், முதல் பெண் முழுநேர நிதியமைச்சர் என ஏற்கனவே பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நிர்மலா. 2ஆம் தலைமுறை பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக பாராட்டுகளை பெற்றுள்ளார். கடைசி 2 முறையும் மோடி தலைமையில் தனி மெஜாரிட்டி ஆட்சி நடந்தது. இப்போது கூட்டணி அரசு நடக்கிறது. எதிர்க்கட்சிகளும் சமபலத்தில் உள்ளன. இப்படி ஒரு சூழலில் நிர்மலா தாக்கல் செய்ய போகும் பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடைகளை அகற்றிய அதிகாரிகள் அதிர்ச்சியில் பெண்ணுக்கு சோகம். சென்னை பிராட்வே NSE போஸ் சாலையில் 400 சாலையோர கடைகள் உள்ளன. இந்த கடைகளை அகற்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. சென்னை பல் மருத்துவக் கல்லூரி அருகே மாற்று இடம் வழங்கிய போதும் அந்த இடத்துக்கு செல்ல வியாபாரிகள் மறுக்கின்றனர். இந்நிலையில் நேற்று காலை மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் திடீரென சாலையோர கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளுடன் சில வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிலர் என்ன செய்வதென்று புரியாமல் பதற்றமடைந்தனர். பல ஆண்டாக பழ வியாபாரம் செய்யும் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணும் பதற்றமடைந்து கதறியபடி ஓடினார். அப்போது அவர் மயங்கி விழுந்தார். சக வியாபாரிகள் தண்ணீரை முகத்தில் தெளித்து ஆட்டோவில் ஏற்றி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வழியிலேயே கிருஷ்ணவேணி இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். கிருஷ்ணவேணி இறந்ததை கேள்விப்பட்டதும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அதிகாரிகள் சென்றனர். கிருஷ்ணவேணி இறந்ததற்கு அதிகாரிகளின் அராஜக நடவடிக்கைதான் காரணம் என வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் போலீசாரை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் பூக்கடை போலீஸ் நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர் முன்கூட்டி எதனா சொன்னாரா இங்க வரேன்ட்டு? ஒரு நாள் டைம் கொடுத்தா வித்துட்டு காலி பண்ணிட்டு போக போறோம். இது மாதிரி திடீர்னு அவங்கெல்லாம் இருந்தது இது பண்ணது பூரா காட்டி தான் பண்ணாது.
நீங்க வரேன்னு பயந்துகளை எடுத்துன்னு போற பொருள் எடுத்துன்னு போய் அந்த பொட்டி ஈத்து அடிச்சாங்க பாருங்க. அந்த பொட்டி ஈத்து அடிச்சு அவங்க கீழே விழுந்தாங்களா, அவங்கள தூக்கல. அந்த பொட்டியை மட்டும் தூக்கின்னு போனாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவ்வளோதான். காலையில கார்பரேஷன்காரங்க வந்தாங்க. வந்து ஒரே வராஜகம் பண்ணி எல்லாத்தையும் அள்ளிக்கின்னு பழங்க எல்லாம் வாரி கொட்டிக்கினாங்க. இதை வந்து இவங்க பயந்துக்கின்னு தூக்கின்னு ஓடுனாங்க. இப்ப அப்படியே அந்த கேர்லயே அவங்க உட்காந்து இறந்துட்டாங்க. சந்து உள்ளெல்லாம் வந்து வாரி ஒரே அமக்கலம் பண்றாங்க சார். முன்கூட்டியே அறிவிச்சா கூடமா அந்த பி மோட்ல போய் எங்களால உட்கார முடியுமா? ஒன்னே இல்ல, பல்லாஸ்திர கொஞ்சம் போய் பாருங்க. அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க போறோம் அந்த இடத்துக்கு. இவ்வளவு இடத்துல போய் நாங்க உட்கார முடியுமா? ஒரே பி மூத்திரம். அங்க வந்து கெஞ்சா விற்கிறவங்க சாரா விற்கிறவங்க தான் அங்க குடும்பம் பண்ண முடியும். எங்களால அங்க இருக்க முடியாது. அதிகாரிங்க பேசுறேன்னு தாங்க சொல்றாங்க, வேற எதுவும் சொல்லல. இதை நம்பிதான் நாங்க பழகிறோம். எதுவுமே சொல்லல, நாங்க சொல்றோம் நீங்க இருங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமா, பேசினு இருக்கிறோம். கேஸ் போடுற பேசுறேன்றாங்க. இன்னொன்னு தெரியல எங்களுக்கு ரிசல்ட். நாங்க வெளியே உட்காந்துக்கிறோம். வியாபாரிகள் குற்றச்சாட்டை அதிகாரிகள் மறுத்தனர். சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பற்றி எல்லா வியாபாரிகளுக்கும் நன்றாகவே தெரியும். 70 வயதான கிருஷ்ணவேணி உடல் நலமில்லாமல் இறந்துள்ளார். அதற்கு நாங்கள் காரணமில்லை என அதிகாரிகள் விளக்கமளித்தனர். கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி இளம் வயதிலிருந்தே NSC போஸ் சாலையில் கடை நடத்தி வந்தார். கணவர் இறந்துவிட்டார். 2 மகள்கள், ஒரு மகனுக்கு திருமணமாகிவிட்டது. ஒரு மகனுக்கு மன வளர்ச்சி இல்லாததால் எப்போதும் தாய் கூடவே இருப்பார். தாயை இழந்து அவர் தனிமரமாகியுள்ளார். எனவே கிருஷ்ணவேணி குடும்பத்துக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்பு செயலாளர் மகேஸ்வரன் வலியுறுத்தினார். திருச்சி ஏர்போர்ட்டில் 1,83,00,000 ரூபாய் தங்கம் பறிமுதல். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு துபாயிலிருந்து வரும் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பயணி ஒருவர் ஜூஸ் தயாரிக்கும் இயந்திரம், உணவு பதப்படுத்தும் இயந்திரத்தில் மறைத்து தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 1,83,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 579 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.